வணக்கம் அண்ட் வெல்கம் டு லதா எம்ப்ராய்டரி. தமிழ் மறையே திருக்குறளே. திருக்குறளை தொட்டாலும் கைமணக்கும், படித்தால் கண்மணக்கும், கேட்டால் செவிமணக்கும், சொன்னால் வாய்மணக்கும், எண்ணினால் இதயமே மணக்கும். அப்படிப்பட்ட திருக்குறளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். திருக்குறளில் மொத்தம் 1330 குறள்கள் உள்ளன. 133 அதிகாரம் உள்ளது. அதில் அறத்துப்பாலில் வரக்கூடிய முதல் குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறளினுடைய பொருள், எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மையானது அதுபோல உலகத்திற்கு முதன்மையானவன் கடவுள். நம்ம குழந்தைங்களுக்கு முதல் பேச்சு வர ஆரம்பித்த உடனே இந்த முதல் குறளை அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா தமிழ் மொழியை அவங்க இன்னும் அழகாக உச்சரிப்போட பழகிக்குவாங்க. இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய குறள், மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். இதனுடைய பொருள், அன்பர்களின் மனமாகிய மலரில் வீற்றிருக்கும் இறைவனது திருவடிகளை தம் மனதால் துதிப்பவர்களுக்கு எக்காலமும் அழிவின்றி வாழ்ந்திருப்பார். மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடிய குறள் ஒரு நல்ல குறள். இதை நம்ம ஒரு டங் ட்விஸ்டராக கூட குழந்தைங்களோட ப்ளே பண்ணி இதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இதை வேகமாக சொல்லும்போது நம்ம நாக்கே கொஞ்சம் சுழன்ற மாதிரி நமக்கு தோணும். இந்த குறளினுடைய பொருள், உண்பவர்களுக்கு சிறந்த உணவுகளை உருவாக்கி கொடுத்து அவற்றை உண்பவர்களுக்கும் தானும் உணவாக இருப்பது மழையே ஆகும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய குறள், நீரின்றி அமையாத உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுங்கு. நீர் இல்லை என்றால் இவ்வுலகில் வாழ முடியாது. மழை இல்லையெனில் மனித வாழ்க்கையில் ஒழுக்கமும் இல்லை என்று ஆகிவிடும். அதுவே இந்த குறளினுடைய பொருள். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய குறள், அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குறளினுடைய பொருள், இல்வாழ்க்கையில் அன்பும் மரணம் உடையதாக விளங்கினால் அந்த வாழ்க்கையில் பண்பும் பயனும் அதுவே ஆகும். இதையெல்லாம் ரொம்ப ஈஸியாக உச்சரிப்பு வரக்கூடிய ஒரு குறள்கள். ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்கு நாக்கில் வரும். ஸோ நம்ம இதை கொஞ்சம் டைம் எடுத்து குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை சொல்லி கொடுத்தா தமிழ் மொழி அவங்களுக்கு இன்னும் நல்லாவே இன்ட்ரெஸ்டோட கற்றுக்குவாங்க. இதை எப்படி ஃபன் வேயில் நம்ம சொல்லி கொடுக்கலாம்? நல்லா ரெயின்போ ரைட்டிங் மாதிரி நீங்கள் எழுதி உங்கள் பீரோல்லையோ இல்லை உங்கள் ஃப்ரிட்ஜ்லேயோ நீங்கள் இதை ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். வாரத்துக்கு ஒன்று, அப்படி முடியாட்டி அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு குறளை எழுதி அழகாக ஒரு சார்ட் பேப்பரில் எழுதி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி கார்னர்ஸை கட் பண்ணி அதை ஸ்டிக் பண்ணி வச்சா போகிறப்ப வர்றப்ப ஃப்ரிட்ஜை திறக்கும் போது, இல்லை நம்ம பீரோவில் திறக்கும் போது, நம்ம கிளாசெட்டை திறக்கும் போது, இல்லை ஸ்டடி ரூம்குள்ளே நுழையும் போது, எந்த இடங்களில் குழந்தைங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அந்த இடங்களில் இதை நீங்கள் ஒட்டி வைக்கலாம், ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். இப்படி வைக்கும் பொழுது இந்த அருமையான கண்களுக்கு, காதுகளுக்கு, செவிகளுக்கு, நம் மனதிற்கும் இனிமையும் நன்மையும் தரக்கூடிய இந்த குறளை நம்ம குழந்தைங்க கற்றுக்கிறது நல்லது தானே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.